இந்த வருஷம் மே மாசம் 10ஆம் தேதி பின்லாண்டோட பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, ஸ்டப் அவர்கள். அவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருந்ததுன்னா, உக்ரைனோட அமைதிக்கான பாதைங்கிறது தொடர்ந்து சண்டையிடுறதுல தாங்க இருக்கு அப்படின்னாங்க. மே, ஜூன், ஜூலை மாசத்துல வந்து இந்த முடிவின் கீழே வந்து பாத்தீங்கன்னா, அதே பின்லாண்டோட பிரசிடென்டான ஸ்டெப்ஸ் அவர்கள் இருந்து எந்த ப்ரீ கண்டிஷனும் இல்லாம ரஷ்யா கூட போய் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு மனமாற்றம் மேற்குலக நாடுகளுக்கு மத்தியில நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா, சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. ஏங்க இந்த அன்கண்டிஷனான இந்த ஃபின்லாண்ட் நியூஸ் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இப்ப ஏன் திரும்பி இது ஹைலைட் ஆகுதுன்னா, ஒரு 3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இதை பத்தி பார்த்துருப்போம். யூகேவோட சிட்டிசன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் போகாதீங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல எல்லோ கலரா அந்த எல்லோ கலர் இருக்கிற பகுதிகளுக்கு மட்டும் இருந்துக்கலாம். ரொம்ப அவசியமா தேவைப்படும் பட்சத்துல போய்க்கலாம். ஆனா போறதுக்குலாம் நல்லது இல்ல, அட்வைசபிள் இல்ல அப்படிங்கிறதுனால யூகே தரப்புல இருந்து ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. அந்த இமேஜ் சைடுல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ரஷ்யா வந்து கண்டிஷன் எல்லாம் பிடிச்சிக்குவாங்களா அப்படின்றது போல ரஷ்யாவோட அனலிஸ்ட் தரப்பு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த அளவுக்கு மனமாற்றங்கள் வந்ததுல மேற்குலக நாடுகளுக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன். ரஷ்யாவை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா அது காப்பி தான் அடிச்சுக்கிறாங்க. ஒரு காப்பி சீனா எப்படி காப்பி அடிக்கிறாங்க, அது போல வந்து உக்ரைன் வந்து காப்பி அடிச்சுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் ஒரிஜினாலிட்டிங்கிறது வேற தானே. ஸோ அந்த காப்பி அடிச்சதோட இதை வந்து டிஃபென்ஸ் லைனை போட்டுட்டு ஒரு உக்ரைன் தரப்புல பேசியிருந்தாங்க. அது எப்படின்னா, ஒரு சின்ன ஹேர் கூட இதை கிராஸ் ஆகாதுங்க. நான் கொஞ்சம் டீசெண்டா பாலிஷ்டா பேசுறேன், இதுவே ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஒரு சின்ன ஹேர் கூட கிராஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இந்த நியூயார்க் பகுதியில, ட்ராஸ்க் பகுதியில, ஆச்சுரட்ரேனியா பகுதியில எல்லாம் வந்து ரஷ்ய வீரர்கள் எந்த அளவுக்கு வேகமா முன்னேறுறாங்க அப்படிங்கறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. அதுவும் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஓடிடுற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அவங்க ஓடுறதுல மெதுவா தான் நடக்கிறாங்க. இது வந்து உக்ரைனோட சோர்ஸ் கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவு தான். இந்த ஆச்சுரட்ரேனியால இருந்து இந்த ஜெலனி இருக்கு இல்லையா, அதை நோக்கி முன்னேறும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் தரப்பு வந்து எப்படி தாக்குதல் பண்ணிட்டோம் பாருங்க ரஷ்யாவை அப்படிங்கிறது போல அவங்க வீடியோ பதிவு விட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் பொறுமையா நடந்து வந்துக்கிறாங்க. குண்டு விழுகுது, பக்கத்துல ட்ரென்ச் இருந்து இப்போ எங்க எல்லாம் பதுங்கிட்டாங்க. பெருமளவுல எந்த சேதமும் இல்லை, அது பார்க்கும்போதே தெரியுது. பட் இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்தே வராங்க இல்லையா, அதனால பெல்லோசா அவர்கள் கிட்ட போயிட்டு, ஏங்க கொஞ்சம் வண்டி ஏதாவது இருந்தா அரேஞ்ச் பண்ணலாம்லங்க, கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் அப்படிங்கிறது போல கேட்டிருக்கிறாங்க. அதாங்க இந்த டேங்க், பிஎம்பி இது போல ஏதாவது, அதாவது BMP-3, BMP-4 போன பதிலே சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இமேஜஸ் லோட் ஆயிருக்கு, பாத்தீங்கன்னாலே தெரியும். சமீபத்துல பெல்லோசா அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா லெனின்கிராட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய ட்ரில் எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு, பயிற்சிகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த பதிக்கு போய் விசிட்லாம் விட்டுட்டு வந்துருக்கிறாரு. ஸோ வந்து கேட்டிருக்கிறாங்க ரஷ்ய வீரர்கள், ஏங்க கொஞ்சம் நடந்து போக வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் தாமதமா இருக்கு, ஏதாவது பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா, ஏன்ப்பா தான் மோட்டர் வண்டி இருக்குல்ல, 2 வீலர் எடுத்துட்டு போலாம்ல, மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது போல கேட்டிருப்பாங்க போல இருக்குது. பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் வேணுமா இல்லையா, இவ்வளோ வீரர்கள் நடந்து போறாங்களா, ஒரு 20-30 பேர் குரூப்பா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நடந்து போனாங்கன்னா அந்த பகுதி அவங்களுக்கு தான் அப்படிங்கிறது போலதான். ஸோ அதனால நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா. என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல, உங்களுக்கு என்ன வண்டி தானே வேணும், கொடுத்து விட்றோம் போங்க அப்படிங்கிறது போல பெல்லோசா அவர்களும் சொல்லிட்டாங்க. இவங்களும் வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா 4 சக்கர வண்டி கொடுத்துக்கிறாங்க. சூப்பரான, அதாவது மிரள வச்சுட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் லைனா இல்லை எங்க குழந்தைங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ இந்த ஆச்சுரட்ரேனியா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களுக்கு ஸ்கேட் போர்டு கொடுத்துக்கிறாரு பெல்லோசா அவர்கள். ஸ்கேட் போர்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இருக்கக்கூடிய ஸ்கேட் போர்டு. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க வேண்டியதில்ல, கொஞ்சம் மேடா இருந்ததுன்னா முறுக்குனீங்கன்னா வண்டி பாட்டுக்கு போகும், இதுக்கு மேலே நடக்க வேணாம், ஸ்கேட் போர்டில் ஏறி ஜம்முன்னு போங்க அப்படிங்கிறது போல பெல்லோசா அவர்கள் கொடுத்து விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறது போல காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து அஃபீஷியலா உள்ள எடுக்கக்கூடிய வீடியோ தான். உக்ரைன் தரப்புலேருந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து பணமே இல்லை ரஷ்யா கிட்ட, அதனால ஸ்கேட் போர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த ஃப்ரண்ட் லைன், இந்த ஆச்சுரட்ரேனியா பகுதியில். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பகுதியில் சுத்தமாக டிஃபென்ஸே இல்லை, உக்ரைனோட வீரர்களோட டிஃபென்ஸே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பெருமளவில் ஆர்ட்டிலரிகள் தட்டுப்பாடு இருக்கு, மோட்டார் தட்டுப்பாடு இருக்கு, ட்ரோன் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏதோ 1-2 அட்டாக் நடக்குது, மற்றபடி போற வீரர்கள் போயிட்டே தான் இருக்கிறாங்க. எந்த டிஃபென்ஸுமே நீட் இல்லை அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே வெஸ்டர்ன் அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா இஸ் யூசிங் a meat assault again, once again அப்படிங்கிறது போல
கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. மீட் அசால்ட்னா முன்னாடி ட்ரென்ச் இருக்கும். அதை நோக்கி துப்பாக்கி எடுத்துட்டு ஓடணும். அதான் மீட் அசால்ட்டு. இவங்க சும்மா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஹைக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மீட் அசால்ட் கிடையாதுங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் இருந்தாலும் மேற்குலக சார்பில் இப்படி சொல்றாங்க. உக்ரைன் தரப்புல ரஷ்யாகிட்ட காசே இல்லைங்கிறாங்க. ஆனால் ரஷ்யா என்னன்னா ஸ்கேட் போர்ட் எடுத்துட்டு ஜாலியா முன்னாடி ஒரு பதிவு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் தரப்புலேயே கன்ஃபார்ம் பண்றாங்க. டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட்டே பண்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றது என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன் தாக்குதல் மிசைல் தாக்குதல்லாம் உக்ரைனுக்குள்ள ரெகுலரா நடக்குது. ஆனா அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல, அதாவது கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் ஜாப்ரோசேஷியால இருக்கக்கூடிய 11 செட்டில்மெண்ட்ஸ்ல மொத்தம் 400 தடவை ரஷ்ய தரப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதல். ஜாப்ரோசேஷியா பகுதியில ஆல்ரெடி சிரிஸ்கி அவர்கள் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் சொல்லப்பட்டு வருது இல்லையா. 90,000 ட்ரூப்ஸ் ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் இருக்கிறாங்கன்னு ஜாப்ரோசேஷியா பகுதியில. ஸோ ஒரு நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள 400 முறை தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு வீரியமான தாக்குதல் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு களத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்ய வீரர்களோட அட்வான்ஸ் எவ்வளவு ஸ்கேட் போர்டு, எத்தனை பேர் நடந்து போக போறாங்களோ, எத்தனை பேர் டூ வீலர்ல போக போறாங்களோ தெரியல. ஸோ இது போல ஒரு மாபெரும் மாசான ஒரு மூமெண்ட் இந்த ஜாப்ரோசேஷியா பகுதியில் இருக்க போகுது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்படி இருக்கும் சூழ்நிலையில சிரிஸ்கி அவர்கள் என்னமோ கெர்சன் பகுதியில் ஒரு அஃபென்ஸ் பண்றதா சொல்லிக்கிறாங்க. ஜாப்ரோசேஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பிடிக்கிறதுக்காக நடக்குதா என்னன்னு தெரியல. மேபி அது பொருளையே கிளப்பி விட்டுருக்கலாம் கூட இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜாப்ரோசேஷியா அஃபென்ஸை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தணுன்றதுக்காக கூட சொல்லிக்கலாமா இருக்கும். பட் இந்த பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த டர்ட்டில் டேங்க் ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா. இப்ப அந்த டர்ட்டில் டேங்க்ல முன்னேறி வருது. இப்ப இந்த டர்ட்டில் டேங்க் முன்னேறி வரும்போது அந்த டர்ட்டில் டேங்கை தடுக்கிறதுக்கு இப்போ உக்ரைனியன் பழகிட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. சரி என்னப்பா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாபாயாக ட்ரோன் இருக்கலாம், ஹெவி வெயிட் தூக்கக்கூடிய ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள்ல 2 கன்னி வெடிகளை அட் அ டைம்ல கட்டி போய் அப்படியே மேல போட்டு விட்டு வந்துடுறது. இந்த டர்ட்டில் டேங்க் மேல போய் போட்டு விட்டு வந்துடுறது. ஒரு மாபெரும் வெடி விபத்தோட அப்படியே டரட்டு. இது வந்து எப்படிங்க, இந்த ஜாவ்லின் த்ரோ ரெக்கார்டெல்லாம் தாண்டிடுச்சு. ரஷ்யாவோட டர்ட்டில் டேங்கோட அந்த டரட்லாம் பறக்குதுங்கிறாங்க. பண்ணலாம், ஒரு டேங்க் 2 டேங்க் இது போல பண்ணலாம். பட் ஆனால் அவங்களோட மூமெண்ட் இது வந்து தடுத்துருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ரஷ்யாவோட ஃபேப் குண்டுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்குது களத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது போல வேலைகள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அடாப்டேஷன் உக்ரைன் தரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. தேங்க்யூ உக்ரைன் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்கு. ஏன்னா இது போல 2 கன்னி வெடிகளை கட்டி இது போல ஹெவி வெயிட் ட்ரோன்கள் சமீபம் இல்லை, இந்த பெல்லோஸ் அவர்களுக்கு முன்னாடி ஷோய்கு அவர்கள் இருந்தார் இல்லையா, அப்பப்போ இந்த இண்டஸ்ட்ரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹெவி வெயிட் ட்ரோன்கள் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரோன்கள்ல 2 கன்னி வெடிகளை கட்டிட்டு போய் இது போல டேங்க் மேலே ஓட்டோம்னா படு பயங்கரமான எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இது ஒரு புது அடாப்டேஷன். எப்பேற்பட்ட டர்ட்டில போட்டு மூடிட்டு வந்தாலும் சதற வச்சிடலாம் அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய அந்த டேங்குகள்லாம் இருக்கு இல்லையா, ரப்பர்ஸ் வந்து அதிகமாக ரஷ்ய தரப்புல யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எதுக்காக அப்படின்னா, இந்த ட்ரோன்கள்லாம் போய் அடிக்குது இல்லையா, அந்த எஃபிவி ட்ரோன்கள். ஸோ எல்லா இடங்களையும் பாபாயாக ட்ரோன் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அது வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுரும். அது வந்து சப்ளைஸ் கொடுக்கறதுக்காக பல இடங்களுக்கு யூஸ் பண்றாங்க. இது போல அதிகமான கன்னி வெடிகளையோ இது போல எடுத்துட்டு கொண்டு போய் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃபிவி ட்ரோன்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அடிக்கும்போது சேதம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இன்ஜின் இது போல பகுதிகளில் போய் இந்த வர்னரபிளான பகுதியில் போய் அடிக்கும்போது சேதம் அதிகமாக இருக்கு, டேங்க் டேமேஜ் ஆகி இல்லையா. ஸோ அதனால ரப்பர் ஷீட்ஸை வந்து ரஷ்ய தரப்புல அதிகமாக யூஸ் பண்றாங்க. இதனால இழப்புகளை கொஞ்சம் கம்மி பண்றாங்க ரஷ்ய தரப்பு வந்து அப்படிங்கிற சொல்றாங்க. இது வந்து ரஷ்ய தரப்பு இருக்கக்கூடிய ஒரு அடாப்டேஷன். ஸோ ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் ரஷ்ய தரப்புல இருந்து பயன்படுத்துறாங்க. இதுக்கு ஏத்த மாதிரி உக்ரைன் அடாப்ட் ஆகுறாங்க. உக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி ரஷ்யாவும் அடாப்ட் ஆகுறாங்க. இது கள நிலவரமா இருக்கு. ஆனா ரஷ்யாவோட கை பெருமளவுல ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3ஆம் கட்ட அணு ஆயுத தயார் நிலைக்கான பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த பயிற்சி சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த மேற்குலக நாடுகள்ல ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யா பெருமளவுல ஓகே வச்சுக்கிட்டு ரஷ்யா அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்கள் வருது. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரண்டம் வைக்க போறாங்களாமா. ஏங்க ரஷ்யா வந்துட்டாங்க, அதெல்லாம் அவங்களே வச்சுக்கலாமா, இல்லை சண்டைக்கு போலாமா அப்படிங்கிறது போல. ஜனநாயக நாடு இல்லையா, மக்களை கூப்பிட்டு வந்து ஓட்டெடுப்பு வைக்க போறாங்க, ரெஃபரண்டம் வைக்க போறாங்க.
ஸோ மக்கள் வந்து என்ன சொல்ல போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும் இங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.